Who is next என்கிற கேள்வி. ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் இந்த பூமியை விட்டு எடுபடுகிறதுக்கு முன்பதாகவோ எடுபட்ட பிறகோ அந்த ஊழியத்தை அடுத்து யார் செய்ய போகிறார்? கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ அநேக பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் மேண்டில் இஸ் கோயிங் டு ஃபால். அடுத்த தலைமுறையின் மேல் ஒரு அபிஷேகம் விழுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு வாலிபன் வேல்ஸ் தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட வேதாகம கல்லூரியிலே படிக்க போய் தன் ஊருக்கு திரும்பி வரும்போது விமானத்திற்கு இன்னும் சமயம் இருக்கிறது, 8 to 10 மணி நேரம் காத்திருக்க வேண்டும், நீங்கள் எங்கேயாகிலும் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொன்ன போது அந்த வாலிபன் லண்டன் மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி பார்க்க போன போது ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள் போன போது அழகான தெரு, அந்த தெருவில் ஒரு 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 குறிப்பிட்ட வீட்டு காம்பவுண்டு சுவரில் எழுதப்பட்டிருந்தது ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் எழுதப்பட்டிருந்தது. இந்த வாலிபன் வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களில் ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிற தேவ மனிதனுடைய ஊழியத்தை படித்த ஞாபகம் இருந்ததினால் ஒருவேளை அதுதான் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி ஒரு அசம்ஷன்ல அந்த வீட்டு காலிங் பெல்லை அமர்த்தின போது ஒரு தாயார் வெளியே வந்தார்கள். இஸ் திஸ் ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் ஹவுஸ்? இது ஜார்ஜ் ஜெஃப்ரியினுடைய வீடா என்று கேட்டபோது ஒரு அம்மா கனத்த குரலில், ஆமா அவர் வீடு தான், நான் அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டபோது, இல்லை அவர் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்லை, வாட் யூ வாண்ட் என்று காரசாரமாய் பேசினார்கள். ஆனால் அந்த சத்தத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பலத்த குரல், send that young man inside, அந்த வாலிபனை உள்ளே அனுப்புங்கள். உடனே அந்த வாலிபன் உள்ளே அனுப்பப்பட்டான். ஒரு வயதான தோற்றம் நிறைந்த ஒரு மனிதன் தன் படுக்கையில படுத்திருந்தார். எழும்பி நடக்க முடியாது நிலைமையில் அந்த மனிதன், இந்த வாலிபன் தன்னை பேச ஆரம்பித்த போது அவர் எதுவும் பேச வேண்டாம், kneel down என்று சொன்னார். தன் கைகளை அந்த வாலிபன் மேல் வைத்து he furiously prayed, பயங்கரமாய் அவனுக்காய் ஜெபித்தார். 2 பேரும் கீழே விழுந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்த போது அந்த வாலிபனுக்கு போதம் தெளிந்த போது, when he came to his senses, அவன் எழும்பினான். அவன் said, now you can go என்று அந்த முதிர்ந்த வயதுள்ளவர் சொன்னார். அவன் வெளியே எழும்பி புறப்பட்டான். குறித்த நேரத்தில் வாகனம் கிடைத்தது. அவன் ஜெர்மனி தேசத்துக்கு திரும்பி வந்து அவனுடைய தகப்பன் அவரை பிக்கப் பண்ண வந்த போது அந்த தகப்பன் சொன்னார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜார்ஜ் ஜெஃப்ரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். இப்பொழுது இந்த வாலிபனுக்கு புரிந்தது, ஒரு தலைவன் போகிறான், இன்னொரு தலைவனை தேவன் எழுப்புகிறார். கவனியுங்கள், அந்த வாலிபன், கவனிங்க, அந்த வாலிபன் அந்த அபிஷேகத்தை நிச்சயத்துக் கொண்டு ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போனார். அந்த வாலிபன் தான் ரெயின்ஹார்ட் போங்கே. ஆளு ரெயின்ஹார்ட் போங்கே, அபிஷேகம் ஜார்ஜ் ஜெஃப்ரியோடது. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், சில பாடி தான் இது, ஆனா உள்ள இருக்கிற இன்ஜின் வேற. கையை தட்டி கண்ணை மூடி சில நிமிஷம், 2 நிமிஷம் கை தட்டுங்க. ஆளுதான் நீங்க, ஆவி வேற. வேடிக்கை பார்க்காதீங்க.